வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். நம்மளோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது நம்மளோட நெகட்டிவான எண்ணங்கள் தான். அந்த நெகட்டிவான எண்ணங்களை போக்குறதுக்கு சில மெத்தட்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இந்த மெத்தட்ஸை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். முதல்ல உங்களை பற்றியான உயர்வான எண்ணங்களை உங்களுக்குள்ளே நல்லா அழுத்தமாக பதிய செய்யணும். அதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களோட வலது கையை உச்சந்தலையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடது கையில் சின்முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருவிரலோட முனையும் ஆள்காட்டி விரலோட முனையும் இந்த மாதிரி இணைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு உங்களை பற்றியான உயர்வான எண்ணங்களை முதல்ல சொல்லுங்கள். நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் என்னிடம் அன்பாகவும் ஆதரவாகவும் நடக்க வேண்டும், நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக முடிய வேண்டும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. உச்சந்தலையில் க்ரௌன் சக்ரா இருக்குது, துரிய சக்ரான்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த சக்ரா பிரபஞ்சத்துக்குரிய சக்ரா. அந்த சக்ரா நல்லா இயங்குச்சுன்னா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப வலிமையாக இருக்கும். நம்ம வலது கையை அந்த இடத்துல வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளோட எண்ணங்கள் க்ரௌன் சக்ராவில் அழுத்தமாக பதியும். க்ரௌன் சக்ராவில் நல்லா பதிஞ்சினாலே பிரபஞ்சத்திலையும் அந்த பதிவுகள் வலிமையாக பதிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. இதில் 3 ஸ்டெப் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை பற்றியான நல்ல எண்ணங்கள் உங்கள் மனசில் அழுத்தமாக பதியும். உங்கள் மனசில் உங்களை பற்றி நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதுதான் வெளியிலையும் பதியும். அடுத்தது 2வது ஸ்டெப் பார்க்கலாம். உங்களோட வலது கையை நெற்றியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடது கையில் சின்முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கண்களை மூடிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்த மாதிரியே உங்களை பற்றியான உயர்வான எண்ணங்களை சொல்லுங்கள். உங்களோட முக்கியமான வேண்டுதலையும் நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம வலது கையை நெற்றியில் வைக்கும்போது நம்மளோட ஆக்னா சக்ரா ஆக்டிவேட் ஆகும். ஆக்னா சக்ரா நல்லா இயங்குச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்ராவும் நல்லா இயங்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆக்னா சக்ராவில் உங்களை பற்றியான நல்ல பதிவுகளையும் உங்களுக்கு தேவையான பதிவுகளையும் அழுத்தமாக பதிவு செய்யும்போது உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். அடுத்தது கடைசி ஸ்டெப். உங்களோட வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை தொண்டை குழியில் இந்த மாதிரி வைங்க. லைட்டாக அழுத்தம் கொடுங்க. இடது கையில் இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை பற்றியான உயர்வான எண்ணங்களையும் முக்கியமான வேண்டுதலையும் மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்களை பற்றியான எண்ணங்களும் வேண்டுதல்களும் உங்களோட தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய விசுக்தி சக்ராவில் அழுத்தமாக பதிவாகும். விசுக்தி சக்ரா விண் சக்திக்குரிய சக்ரா. இதுவும் நம்ம நினைக்கிறத பிரபஞ்சத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய வைக்கிறதுக்கு உதவி செய்யும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சு பாசிட்டிவான எண்ணங்கள் அழுத்தமாக பதிவாகி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே நமக்கு தடையாக இருக்கிறது நம்ம தான். நம்மளால் இதுதான் முடியும் அதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுக்கிறோம். அப்படி இல்லை, யாருனாலையும் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். இந்த பயிற்சியை கட்டாயம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க. காலையில் எழுந்தொன்னே செய்யுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.